இன்னைக்கு பச்சை மொச்சையில் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறத அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு கப் பச்சை மொச்சை எடுத்திருக்கேன், அதை குக்கரில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அரைச்சி வச்சிருக்க தேங்காயை அதோட சேர்த்துடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அது ஒரு டம்ளர் வரும், சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். திரும்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சா போதும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.